வருகவே வணங்கி பாடுகிறேன் வருகவே வருகவே வணங்கி பாடுகிறேன் வருகவே அழகு தமிழ் கொண்டு உண்மை வரவேற்றோம் இனிய முகம் கொண்டு உண்மை வரவேற்றோம் அழகு தமிழ் கொண்டு உண்மை வரவேற்றோம் இனிய முகம் கொண்டு உண்மை வரவேற்றோம் வருகவே வருகவே வணங்கி பாடுகின்ற வருகவே 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 வணங்கி பாடுகின்ற வருகவே வருகவே வணங்கி பாடுகிறேன் வருகவே 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 வணங்கி பாடுகிறேன் வருகவே the
ஞான தீபம் அருத்திர விபுலானந்த அடிகளா. அவர் தமக்கென வாழாது பிறர்க்குரியாளனாய் வாழ்ந்த பேராசான். மண்ணுலகில் வாழ்ந்த காலம் 55 ஆண்டுகளே. ஆனாலும் அவர் சாதனைகளும் சொல்லில் அடங்காதவை. பாடும் கீதம் பாட அகிலத்தில் வாழும் தமிழுக்கு வாய்ப்பான நூலாய் தேடறிய ஒப்பில்லாயாழ் நூலை பாரதிய பக்குவமாய் அளித்திட்ட அப்பன்னவன் விபுலானந்த வள்ளலவன். தமிழையும் ஆங்கிலத்தையும் சௌபனே பயின்று அம்மொழிகளில் பெற்ற பாண்டித்யம் அவரை கல்விப் பணிக்கு ஊக்குவித்தது. கணிதம், விஞ்ஞானம், இசைக்கலை, நாடகக்கலை என்பவற்றில் ஆழ்ந்த அறிவு படைத்தவர். இந்து சமயம், கலாசாரம், பண்பாடு என்பவற்றில் எளிய சின்னமன்றோடிகளா. தமிழ்நாட்டில் ஒரு பாரதியைப் போல, வடநாட்டில் சுவாமி விவேகானந்தர் போல, ஈழவட நாட்டில் கிழக்கிழங்கையில் ஒரு சமுதாய புரட்சியை ஏற்படுத்திய பெருமகனார். சமயத்தை அடிப்படையாக கொண்ட உயர்தர கல்வி மூலம் சமய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர். இறைவன் விரும்பும் இன்மலர்கள் மூன்றில் கூப்பிய கை காண்டலின் நன்மையை பாரதிய புகட்டியவர். காப்ப விழுந்த தாமரையோ கழுநீர் மலர் தொடையோ. காப்ப விழுந்த தாமரையோ கழுநீர் மலர் தொடையோ. மாப்பிள்ளையாய் வந்தவர்க்கு வாய்த்த மலரிதுவோ. மாப்பிள்ளையாய் வந்தவர்க்கு வாய்த்த மலரிதுவோ. காப்ப விழுந்த மலர் மெல்ல கழுநீர் கூடையும் மெல்ல. காப்ப விழுந்த மலர் மெல்ல கழுநூடையும் மெல்ல. கூப்பிய கை காந்தடடி கோமகனா கேட்டுவது. கூப்பிய கை காந்தடடி கோமகனா கேட்டுவது. ஆமாம், உலகை ஆளும் கோமகனாம் இறைவன் முதலில் வேண்டுவது மனமாகிய தாமரையே என்ற அடிகளால் அடுத்து விரும்புவது கூப்பிய கரங்களே என சிறுவர் யாமும் புரியும்படி கூறுகின்றார். ஆசிரியராக, அதிபராக, ராமகிருஷ்ண மிஷன் பாடசாலைகளின் முகாமையாளராக, பல்கலைக்கழக பேராசானாக, கல்வியாளனாக, துறவியாக, முத்தமிழ் வித்தகராக, நூலாசிரியராக, மொழியியலாளராக பல பதவிகளை ஏற்று நம் நாட்டுக்கு கல்வி பணிபுரிந்தார் அடிகளார். சுவாமிகளால் ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலைகள் யாழ்நூல், மதங்க சூடாமணி என்பன இன்றும் அவர் கல்வி சேவைக்கு கட்டிய கூறும் சாதனங்களோ. கற்றோரை உயிரெனவே மதித்து நீதம் எனக்காக கல்விதனை கூட்டி வளர்த்தாய். மற்றோரை வழிபடுத்த திருக்கோயிலில் ஒன்று தோறும் சொற்பொழிவு செய்து வந்தாய். ஒன்று தோறும்
உலகெங்கும் போற்றி புகழப்படும் யாழ் நூலா முத்தமிழ் நூலை, அதாவது இயல், இசை, நாடக மரபு தவறாது விபுலானந்தடிகளார் இயற்றிய நூலை 1947 ஆண்டு ஆணித்திங்கள் 5ஆம் தினங்களில் தஞ்சாவூரில் திருக்கொள்ளம்புத்தூர் திருக்கோயிலில் சங்ககால சம்பிரதாயப்படி மரபு தவறாது அரங்கேற்றம் செய்யப்பட்டது. அந்நூலில் ஓரிடத்தில் நீலவானிலே நிலவு வீசவே மாலை வேளையே நலங்கு தீருவோம் சாலநாடியே சலதி நீருளே மாலை பாடியே மலரோடாடுவோம் மாலை பாடியே மலரோடாடுவோம் நிலவு வீசவே நலங்கு தீருவோம் சலதி நீருளே மலரோடாடுவோம் இளம்பெண்கள் மட்டநகர் வாவியில் நீரன மகளிர் தோன்றி பாடுவது போன்ற ஒரு உணர்வு யாழ் நூலுக்கு தோற்றுவாயாக அமைந்தது என்று விபுலானந்தடிகளாரே தொட்டுச் செல்கின்றார். யாழ் நூல் என்னும் இலக்கியத்தினுள்ளே அடைக்கப்பட்ட கேள்வியியல் ஆய்வுகளோ பற்பல. இசையின் சந்தங்கள், விஞ்ஞானத்தின் விளக்கங்கள், கணித வல்லமைகள், ஏன் தமிழின் தேன் இனிமை எல்லாமே ஒன்றாய் கலந்த கலவை என்றோ யாழ் நூல். இயல் தமிழையும் இசை தமிழையும் நாடகத் தமிழையும் ஒன்றாய் கலந்து படைத்த ஆக்கத்திறனாளர் முத்தமிழ் வித்தகரானார். அப்பெருமகனார் சுவாமிகளின் கல்விச் சேவையின் மற்றொரு மகத்துவம் அடிகளார் ராமகிருஷ்ண மிஷன் பாடசாலைகளின் முகாமையாளராக பணியாற்ற கிடைத்தமையாகும். அது மட்டுமல்லாது யாழ்ப்பாணம் வண்ணார்பண்ணை வைத்தீஸ்வரா வித்யாலயம், மட்டக்களப்பு சிவானந்தா வித்யாலயம், திருகோணமலை கோணேஸ்வரா வித்யாலயம் என்பவற்றையும் நடாத்தும் பொறுப்பு அடிகளாரிடமே ஒப்படைக்கப்பட்டது. தொடர்ந்து 1926 ஆண்டில் பெற்றோர்களை இழந்த மாணவர்களை தாபரிப்பதற்காக இல்லம் ஒன்றை நிறுவி கல்வி சேவையை சகலருக்கும் பரவலாக்கினார். அச்சேவையை தொடர்ந்து கிழக்கிழங்கைக்கும் பரவலாக்கப்பட்டது. கிழக்கிழங்கையில் மொத்தமாக 26 ராமகிருஷ்ண மிஷன் பாடசாலைகளை நிறுவி எல்லோருக்கும் கல்வி என்ற வாக்கியத்திற்கு மகுடம் சூட்டியவர் சுவாமிகளே ஆவார். ஆனாலும் அவர் பக்தி உன்னதமானது. அதனை நீ பணித்த செய்கையினை செய்வேன், நாடும் நின்னுரை என்னுரையாய் உய்வேன், நீ நடக்கும் பாதையிலே நடப்பேன், என்றும் நின்னருளால் எத்துயரும் கடப்பேன், நான் என ஒன்றில்லை எனக் கொண்டேன், எங்கும் நானென நீ கண்டேன், ஆன இன்பமாம் கடலே தாயே, ஆன இன்பமாம் கடலே தாயே, ஞான அன்புருவே என் முன் வருவாயே, ஞான அன்புருவே என் முன் வருவாயே, என்பதை அவரது தினசரி பிரார்த்தனையாகும். மகர்ஷிகள் கண்ட அந்த உன்னத வைராக்கிய நிலையிலேயே அம்மகான் வாழ்ந்தார் என்பதற்கு அவரால் இயற்றப்பட்ட இப்பாடல் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். இசை ஆராய்ச்சியாளர், மொழிபெயர்ப்பாளர், பெரும் சொற்பொழிவாளர் என பல பதவிகளை ஏற்று நம் நாட்டுக்கு கல்வி பணிபுரிந்த அத்தூய துறவியின் பெயரால் இன்று பல்கலைக்கழகங்கள், பாடசாலைகள்,
பல கோணங்களில் கல்வி விரிந்து பரந்து பேணப்படுகின்றது என்று கூறி நிறைவுறுகின்றேன். நன்றி, வணக்கம். குழுமியங்கள், என்னுடைய பண்பாட்டு கோலங்கள், சைவ சமய சாரங்கள் அடங்கிய நிறைய தொகுப்புகள் இது ஆகிய பிரசார சங்கத்தினரிடம் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் இறையன்போடு இந்த நூல் வெளியீட்டு விழாவினுடைய சிறப்பு பிரதிகளை பெற்றுக்கொள்ளுமாறு நாங்கள் அன்பாக அழைப்பது எமது மட்டக்களப்பு மாவட்ட இந்து கலாச்சார அபிவிருத்தி ஒருத்தர் குணநாயகம் ஐயா அவர்கள், அதேபோல் சிறு பிரதம அதிதியாக இங்கு வருகிறது கல்வியும் சிறப்பு அதிதிகளாக வருகை தந்திருக்கின்ற கலாநிதி வாமன் சார் அவர்களை அழைக்கின்றேன். தலைவர் இந்து நாகரிகத்துறை கலை கலாசார பீடம், கிழக்கு பல்கலைக்கழகம், இலங்கை. அதைத் தொடர்ந்து எமது மட்டக்களப்பு மாவட்ட இந்து கலாச்சார அபிவிருத்தி உத்தியோகத்தின் குணநாயகம் ஐயா அவர்களை அழைக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட இந்து கலாச்சார அபிவிருத்தி உத்தியோகத்தர் திரு துணா ஜெயராஜி ஐயா அவர்களை அழைக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து திருகோணமலை மாவட்ட இந்து கலாச்சார அபிவிருத்தி உத்தியோகத்தர் திருமதி ஸ்ரீதரன் லட்சுமி தேவி அம்மணி அவர்களை அழைக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து இங்கு திருமணிலையில் வகித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீஸ்வரி மூணாக்குணம் சச்சிதானந்தமாய் மூர்த்தி குருக்கள் அவர்களை சிறப்பு பிரதி பெற்றுக்கொள்ளுமாறு பெற்றுக்கொள்கிறது. திருவிடம்புரம் தாந்தோடீஸ்வரர் ஆலயம், குப்பட்டிச்சோலை. அதனைத் தொடர்ந்து வாழ்த்துறை வழங்குகின்ற ஸ்ரீஸ்வரி உத்தம ஜெயகிருஷ்ணா பொருட்கள் ஆலய திருவிழா குழு, கண்ணாடி பிள்ளையார் ஆலயம், நாவல்கார், மட்டக்களப்பு. எமது சங்கத்தினுடைய இணைப்பாளர் சுகிதரன் ஐயா அவர்களை சிறப்பு பிரதிகளை பெற்றுக்கொண்ட அனைத்து அதிதிகளுக்கும் எமது இந்து ஆன்மீக பிரசார சங்கத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு அடுத்ததாக நூல் வெளியீட்டு உரை இடம்பெற உள்ளது. நமது இந்து ஆன்மீக பிரசார சங்கத்தினுடைய இந்து ஆன்மீக பிரசாரகர் தபோதரன் ஐயா அவர்களை வெளியீட்டு உரையை வழங்கி வைக்குமாறு அன்பாக குருவடி பணிந்து இன்றைய நாளிலே இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் அடியேனின் அன்பு கலந்த வணக்கங்களை கூறிக்கொண்டு நூல் வெளியீட்டு நேரடியாக செல்லலாம் என உள்ளேன். அந்த வகையிலே முதலாவதாக நாம் வெளியிட்டிருக்கும் இந்த நூலில் அட்டை, அதாவது இந்த முதல் மட்டை படத்தை பார்த்தோமானால் எம்பிரான் சிவபெருமானை நாம் முன்னிலைப்படுத்தியுள்ளோம். எல்லா உயிர்களுக்கும் தலைவனாக விளங்கும்
எம்பிரானை நாம் இதில் பயன்படுத்துகிறோம். அதேபோல் இந்த அக விசாரம் என்னும் தலைப்பானது அக விசாரம். அகம் என்பது எமது உள்ளம். ஆகவே முதலில் எமது உள்ளத்தில் உள்ளதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். உள்ளத்தில் நான் யார் அல்லது எனது உள்ளத்தில் நான் எப்படிப்பட்டவன் என்பதை நாம் அனைவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். எமது ஆன்மீக பிரசாரர் அவர்களது பணிகளும் முதலில் அதுதான். உன்னை நீ அறிவாய். உங்கள் உள்ளத்தில் உங்களை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த மலரிலே முதலாவதாக இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் அவர்களை வாழ்த்துச் செய்தியுடன் ஆரம்பித்துள்ளோம். அதேபோல் ஆன்மீக பிரசார சங்கத்திலே எமக்கு போசகராகவும் ஆசிரியர்களாகவும் எம்மை வழிபடுத்திய எமது ஆசிரியர்கள் லலிசன் ஐயா, செல்வமனோகரன் ஐயா, ரமணராயன் ஐயா, பால சண்முகம் ஐயா மற்றும் சிவஸ்ரீ மயூரகிரி குருக்கள் ஐயா அவர்களும் அவர்களது வாழ்த்து செய்தியுடனும் நாம் இந்த நூலை வெளியிடப்போம். தலைவரின் உள்ளத்திலிருந்து செயலாளர், இதழ் ஆசிரியர்கள் அவர்களின் உள்ளத்திலிருந்து இந்த நூல் எவ்வாறு வெளிவருகின்றது, இந்த நூலில் ஏற்படும் பயன்கள், இந்த நூல் எதற்காக இங்கே வெளியிடப்படுகின்றோம் என்பது பற்றியும் மிக ஆழமாகவும் ஆணித்தனமாகவும் கூறியுள்ளனர். அடுத்ததாக இந்து ஆன்மீக பிரசாரர் சங்கத்தின் ஒரு அறிமுகம் ஒன்றை வழங்கியுள்ளோம். அதற்கு தூர நோக்கு, பணிக்கூற்று, நோக்கங்கள் என்பவை இங்கே கூறப்பட்டிருக்கிறது. அடுத்தது இந்த நூலில் இடம்பெற்றுள்ள கவிதை கட்டுரை தொகுப்புகளுக்கு செல்லலாம். முதலாவதாகவே பாசத்தினால் பிள்ளை கெடும். அதாவது அரிது அரிது மானிடராதல் அரிது என்று இந்த மானிட பிறவியின் நன்மையை கூறி, இந்த மானிட பிறவியிலே பாசம் என்பது ஒரு பிணைப்பாக காணப்படுகிறது. ஒரு பிள்ளை எவ்வாறு இந்த பூமிக்கு வருகிறது, ஒரு பிள்ளைக்கு நாம் எவற்றையெல்லாம் கொடுக்க வேண்டும், எவற்றை கொடுக்க மறக்கின்றோம், எவற்றை நாம் மேலதிகமாக கொடுப்பதனால் அந்த பாச பிணைப்பினால் ஒரு பிள்ளை எவ்வாறு கெட்டிச் செல்கின்றது என்பதனை பாசத்தினால் பிள்ளை கெடும் என்ற தலைப்பிலே தரப்பட்டுள்ளது. பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை. நல்ல பண்பு தவறிய பிள்ளையை பெற்றவர் பேர் சொல்லி வாழ்வது. அதேபோல் விதைக்கின்ற வயற்கார நெடுத்தான் வித்தை வீழ்ந்தனவே சில அந்த வரம்பின் ஓரம். விதைக்கின்ற வயற்கார நெடுத்தான் வித்தை வீழ்ந்தனவே சில அந்த வரம்பின் ஓரம் என்று தொடங்கும் இந்த கவிதை ஊடாக ஒரு பிள்ளை பாசத்தினால் ஒரு பிள்ளை எவ்வாறு கெடும் என்பதை மிகவும் அழகாக கூறியுள்ளார் இந்த கவிதை. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மட்கு இறை என்றும் வைக்கப்படும். பாருங்கள், இதனையும் திருக்குறளிலேயே அழகாக கூறியுள்ளது. அடுத்ததாக சைவ வாழ்வில் இசை. நாளும் இன்னிசையால் தமிழை பரப்பிய ஞான சம்பந்தனும் தமிழோடிசை பாடிய நாவுக்கரசரும் சொற்றமிழ் பாடும் என்று இறைவனால் கேட்கப்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனர் கோவை பாடிய மாணிக்க வாசகரும் பன்னற்று இசை பாடி ஆண்டானை பெறும். அதாவது ஆண்டவனுக்கு இசை. இன்று ஆலயங்களிலே இசை முக்கியத்துவம் பெற்று வருகிறது. இந்த சைவ வாழ்வில் இசை அதன் முக்கியத்துவத்தை குறிப்பிடவில்லை. அடுத்ததாக பன்னாலை சிவபூதரார் ஆலயம் என்னும் தலைப்பில் ஒரு கட்டுரை இடம்பெறுகிறது. அதாவது பன்னாலை என்னும் ஆலயத்திலே சிவபூதரார் ஆலயத்தை பற்றி, அதன் ஆரம்பம், அந்த ஆலயத்தில் தற்பொழுது நடைபெறும் விழா காலங்கள் போன்றவற்றை குறிப்பிடுகின்றனர். நிறைவாக அந்த ஆலயத்திலே பூதவராயர் வழிபாடானது ஈழத்து நாட்டார் வழிபாட்டுடன் ஆகமம் சார் வழிபாட்டுடனும் நெருங்கிய தொடர்புடையதாக காணப்படுகின்றது. அதாவது நாட்டார் வழிபாடாக இருந்தாலும் அது ஆகமம் சார் வழிபாட்டுடன் தொடர்புட்டு எவ்வாறு காணப்படுகின்றது என்பதையும் இந்த கட்டுரையில் கவலைப்படுகிறது. காலத்தை வென்றவள் காளி.
ஜாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீதி ராய்ந்தார். அதாவது காளி எமது இறைவன் காளி தெய்வத்தை இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளார். காளியானவள் உலகத்தை காப்பதற்கு மயானத்திலே மயான காளியாக தோற்றம் அளிக்கின்றார். இன்ற காலகட்டத்திலே மயானம் என்பது காலப்போக்கிலே அது எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பது பெண்ணான காளி தெய்வம் அவள் இவ்வாறா காளியானவள் உலகத்தை காப்பதற்கு மயான காளியாக தோற்றம் அளிக்கின்றார். பெண்கள் மயானத்தில் பெண்களுக்கு இடமுண்டு என்பதையும் இது சுட்டி காட்டுகிறது. அடுத்ததாக ஈழத்தில் கூத்துக்கலையின் படிநிலை, அதாவது ஒரு கூத்துக்கலை எவ்வாறு தோற்றம் பெற்றது, எங்கே தோற்றம் பெற்றது, அந்த அது வளர்ச்சி போக்கு எவ்வாறு அமைந்தது என்பதை காணப்படுகிறது. தமிழர்களின் உரிமை, கலாச்சாரம், தமது பண்பாடு, தமது தெய்வ நம்பிக்கை, உரையாடல், ஆடல், பாடல், இயல், இசை, நாடகம் என்னும் முத்தமிழும் கலந்து ஒரே மேடையில் அவையினரை விரும்பத்தக்க வகையிலே நிறைவு செய்யும் கூட்டுக்கலையாக திகழ்கிறது. அதாவது ஒரு கூத்துக்கலையில் என்னென்ன கலைகள் அதனுடன் ஒன்று சேர்த்து எவ்வாறு ஒரு கலைஞனை உருவாக்கி மக்களை எவ்வாறு ரசிக்க வைக்கின்றது என்பதை குறிப்பிடுகிறது. அடுத்து காரை நகர் சமூக வசதி இயக்கத்தில் சேவகர் ஆலயம், அதாவது சேவகர் என்ன ஒரு நாட்டார் தெய்வம். கிராமிய வழிபாட்டிலே அந்த இறைவன் எவ்வாறு அங்கே வழிபடப்படுகின்ற காரை நகரில் குடிகொண்டிருக்கும் சேவக பெருமானை மக்கள் எவ்வாறு போற்றுகின்றனர் என்பதை பற்றி கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக இளம் சிறார்களின் ஒழுக்க விழுமிய பண்புகளை ஓங்கச் செய்வது அறநெறி கல்வி. அதாவது அறநெறி கல்வியின் முக்கியத்துவத்தையும் இளம் சிறார்களின் அதனை எவ்வாறு நாம் மேம்படுத்தலாம் என்பதையும் கூறியுள்ளார். விழுமியம் என்பது தனிநபர் ஒருவர் தன்னை சகல விதத்தில் நெருப்படுத்திக் கொள்வதற்கான பண்பு. அதாவது தனி நபராக உள்ள ஒவ்வொருவரும் தம்மை தாம் செதுக்கிக் கொண்டு நெருப்படுத்திக் கொண்டால் உலகிலே பெரிய மாற்றம் ஒன்று ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கின்றது. அதனை இங்கே குறிப்பிடவில்லை எமது நூலாசிரியர். அடுத்ததாக அருளாகிய திருவடி. இறைவனது திருவடி அருளாகிய திருவடி. இதிலே உலக பொதுமறை என போற்றப்படும் திருவள்ளுவர் அருளி செய்த திருக்குறள். இந்த இறைவன் திருவடியிலும் திருக்குறளை முன்னிறுத்தி அது சார்ந்த கருத்துக்களை மிகவும் ஆழமாகவும் சைவ நூல்கள் என்பதன் ஆதாரங்களால் தொகுத்தும் இந்த கட்டுரை இடம்பெற்றுள்ளது. கோழி பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. அடுத்ததாக எதிர்கால சந்ததியினருக்கு சமய விழுமிய கருத்துக்களையும் பண்பாட்டையும் புகட்டுவதில் உள்ள சவால்கள். இது இன்றைய காலகட்டத்திலே மிகவும் ஒரு பெரிய சவாலாக அமைகிறது. அறநெறி ஆசிரியர்களுக்கு தெரியும், அறநெறி பாடசாலையிலே மாணவர்கள் வரவு, அதற்கு ஏற்படுகிற சவால்கள் எவ்வாறு காணப்படுகின்றது, அதனை உணர்வு பூர்வமாக இங்கே கட்டுரையாக படித்துள்ளனர். இதற்கும் திருவள்ளுவரின் மிக அழகான திருக்குறளில் ஒழுக்கமுடைமை, பண்புடைமை உட்பட்ட வாழ்வியலுக்கு தேவையான கருத்துக்களையும் எடுத்துக்காட்டாக கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக மனம் விகாரமடையும் காரணங்கள் இந்து உளவியலின் விளங்குகிறது. அதாவது எமது மனம் எவ்வாறான குணங்களினால் எதிர்மறையான தாக்கங்களையும் அதிலிருந்து நாம் எவ்வாறு விடுபட வேண்டும் என்று கூறப்படுகிறது. அதற்கு 13 காரணங்கள் இங்கே எடுத்தியம்பப்பட்டுள்ளது. அந்த 13 காரணங்களும் எவ்வாறு ஏற்படுகின்றது, அதனால் ஏற்படுகின்ற தாக்கங்கள் பற்றியும் எழுதப்பட்டுள்ளது. அடுத்ததாக தென்மராட்சி பிரதேசத்தின் நடனக்கலை. யாழ்ப்பாணத்திலே தென்மராட்சி எனும் பிரதேசத்திலே நடனக்கலை எவ்வாறு இன்றளவிலும் பேணி பாதுகாக்கப்படுகின்றது என்று ஆசிரியர் எழுதியுள்ளார். தனது கிராமத்தின் நடனக்கலையின் போக்கை துல்லியமாக கூறியுள்ளார். இவ்வாறு அனைவரும் எமது கிராமத்தில் உள்ள நல்ல விடயங்கள் மற்றும் அங்கு காணப்படுகின்ற விடயங்களை தொகுத்து அதனை ஆவணப்படுத்துவது மிக முக்கியமானது. இளம் சந்ததியினருக்கு எமது கிராமத்தில் எவ்வாறு என்ன நடந்தது என்பது காலப்போக்கில் அழிந்து போகின்ற தன்மை காணப்படுகிறது.
அடுத்ததாக தொண்டரின் பெருமை. அரிது அரிது மானிடராதல் அரிது என ஆரம்பிக்கப்பட்டென்ற இந்த கட்டுரையிலே உலகிலேயே பெரிது எது என்பதும் தொண்டரின் பெருமை சொல்வது பெரிது என்று கூறுகிறது. அதாவது உலகிலே பெரியது என்ன என்றால் ஒரு தொண்டரின் பெருமை செய்வது. இதனை எடுத்துக்காட்டாக சைவ திருமுறைகள், பெரிய புராணத்தில் உள்ள 63 நாயனார்களின் வாழ்க்கை வரலாறு, திருமாலின் தசாவதாரம் போன்றவற்றின் ஊடாக ஒரு தொண்டரின் பெருமையை எவ்வாறு எடுத்து பார்க்கலாம் என்பதை கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக ஒழுக்கம் உயர்வு தரும். ஒழுக்கத்தில் எய்துவார் மேன்மை, இழுக்கத்தில் எய்துவார் எய்தாம் பழி. இதற்கும் உதாரணமாக திருவள்ளுவரின் திருக்குறளையே எடுத்துக்கொள்ளலாம். ஒழுக்கம் எவ்வாறு நமது பெரிய சொத்து, அதை நாம் எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்பதனை ஒழுக்கம் உயர்வு தரும் என்னும் தலைப்பிலே இங்கு மிகவும் அழகாக கூறப்படுகிறது. அடுத்ததாக கந்த புராணம் ஓர் அறிமுகம். கந்த புராணம் என்னும் நூல் எங்கே யாரால் ஆரம்பிக்கப்பட்டது என்பதையும் அதில் உள்ள 6 காண்டங்களும் அவற்றில் உள்ள தத்துவ கருத்துக்களையும் முப்பொருள் தத்துவங்களையும் விளக்கமாக கூறப்பட்டுள்ளது. இந்த கட்டுரைகள் அனைத்தும் நமக்கு மிகவும் நெருங்கிய தொடர்புடையனவாக உள்ளது. அடுத்த பக்கங்களிலே இன்றைய இந்த திருக்குறள் கருத்தாக்க போட்டிகளிலே பங்கு பெற்றி பரிசுகள் வழங்கும் மாணவர்களது பெயர்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. ஒரு நூலில் எனது பெயர் பொறிக்கப்பட்டதுள்ளது என்றால் அந்த மாணவன் அந்த நூலை எவ்வாறு விரும்பி பொக்கிஷமாக பாதுகாப்பான் என்பது எனக்கு சின்ன வயசிலிருந்து சரியான ஒரு அலாதியான பிரியம். என் பெயர் எங்கேயாவது ஒரு புத்தகத்தில் இருக்கின்ற உடனே நான் அந்த புத்தகம் வாங்கியிருக்கேன். ஏனென்று சொன்னால் அதை நான் காலங்காலமாக பேணி வச்சிருக்கிறது. என் பெயர் இந்த புத்தகத்தில் இருக்கு. அப்ப இன்றைய மாணவர்களும் உண்மையிலே சிலர் பாக்கியசாலிகள் என்று சொல்லலாம். நாம் வந்து இந்த நூலிலே இன்றைய தினம் பரிசு பெறுகின்ற மாணவர்கள் அனைவரது பெயர்களும் இங்கே பொறிக்கப்பட்டுள்ளது. இறுதியாக இந்த திருக்குறள் கருத்தாக்க போட்டியில் எமது தலைவர் அனுபவ பகிர்வு என்ற ஒரு தலைப்பிலே இங்கே போட்டுள்ளார். அதாவது இந்த திருக்குறள் கருத்தாக்க போட்டி ஆரம்பிக்க போகின்றோம் என்று முதல் நாளில் இருந்து அந்த திருக்குறள் போட்டி நடைபெற்ற இறுதி நாள் வரை எவ்வளவு சவால்கள் மற்றும் ஏற்பட்டுள்ள நல்ல அனுபவங்கள், மகிழ்ச்சிகரமான தருணங்கள் போன்றவற்றை தொகுத்து இந்த திருக்குறள் கருத்தாக்க போட்டி 2024 அனுபவ பதிவு என்னும் தலைப்பிலே இங்கே அழகாக கூறப்பட்டுள்ளது. இறுதியாக இந்த ஆன்மீக சங்க பிரசார உறுப்பினர்களது செயற்பாடுகள் அவர்களது படங்களும் தொகுக்கப்பட்டு ஒரு நிறைவான ஒரு புத்தகமாக எங்களது கைகளில் இன்று தவழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த புத்தகத்தினை நாம் அனைவரும் பெற்று அதில் உள்ள விடயங்களை எங்களால் எவ்வளவு தூரம் அதை குறிப்பிடப்படுகின்ற விடயங்களை எங்களால் எவ்வளவு தூரம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குமோ ஒரு வீதமேனும் அது எங்களை மாற்றுமானால் உண்மையிலான புத்தகம் வெளியிட்டது மிகவும் சந்தோஷம் அடைந்தோம். ஆகவே அக விசாரம் என்னும் நூலை இந்த இடத்திலே வெளியிடுவதற்காக நாம் பெருமை அடைவதுடன் இந்த புத்தகத்திற்காக உழைத்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. அந்த வகையிலே மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய சரி இந்த கால் பண்ணியா அக்கா இந்த புத்தகம் கொடுத்துச்சு புத்தகத்தை கொடுத்து பரிசளிப்பு நிகழ்விலே முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய மதகுருமார்களை வணங்கி இந்த நிகழ்வினை தலைமையேற்று நடத்துகின்ற இந்து ஆன்மீக
பிரசாரகர் சங்கத்தினுடைய தலைவர், என்னுடைய மாணவியும் கூட, சைவ புலவர் கனகதுர்கா அவர்களே, அதே போன்று இந்த நிகழ்விலே கௌரவ அதிதிகளாக வருகை தந்திருக்கக்கூடிய மட்டக்களப்பு மாவட்டம், அம்பாறை மாவட்டம், திருகோணமலை மாவட்டத்தைச் சேர்ந்த மாவட்ட இந்து கலாச்சார உத்தியோகத்தர்களே, அதே போன்று அழைப்பு அதிதிகளாக வருகை தந்திருக்கக்கூடிய இந்து கலாச்சார அபிவிருத்தி உத்தியோகத்தர்களே, இந்த நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கக்கூடிய அறநெறி பாடசாலைகளுடைய ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தினை முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய இந்த நிகழ்வானது 2 விடயங்களை பதிவு செய்கின்றது. ஒன்று, கடந்த 1 வருட காலமாக நடைபெற்ற திருக்குறள் கருத்தாக்க போட்டிக்கான பரிசளிப்பு வைபவம். 2வது, ஆத்ம அகவிசாரம் என்ற இந்த நூல் வெளியீடு என்ற 2 நிகழ்வுகள் இன்றைய தினம் இங்கே நடைபெறுகின்றன. இந்த இந்து ஆன்மீக பிரசாரகர் சங்கமானது ஆரம்பித்து 2 வருடங்களே நிறைவடைந்துள்ளது. இந்த 2 வருடங்களுக்குள் 2 முக்கியமான நிகழ்வுகளை நடத்துவது என்பது இலகுவான காரியமல்ல. அதனை நடத்துகின்ற பொழுது ஏற்படுகின்ற பிரச்சனைகள், சவால்கள், அதனை வெற்றி கொண்டு அதனை நிறைவு செய்வது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த முதலாவதாக திருக்குறள் கருத்தாக்க போட்டியானது 10 மாவட்டங்களை உள்ளடக்கியதாக நடாத்தி முடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த போட்டி நிகழ்வினுடைய நோக்கம் உண்மையிலே மாணவர்களுக்கு பரீட்சைகளை நடத்தி அதற்கான சான்றிதழ்களை வழங்குவதல்ல. அதனுடைய பிரதானமான நோக்கமானது மாணவர்களை ஒழுக்க விழுமியர்களாக உருவாக்குவதுதான் அதனுடைய அடிப்படையான நோக்கமாக இருக்கின்றது. அவர்களை ஊக்குவிப்பதற்காகவே அந்த சான்றிதழ்களையும் அவர்கள் வழங்குகின்றார்கள். ஒரு நாட்டினுடைய அபிவிருத்தி அல்லது நிலைபெறுவது என்பது அதனுடைய புறக்கட்டுமானத்திலே நடைபெறுகின்ற ஒன்றல்ல. ஒரு நாடு சிறப்பான நாடாக எப்படி கருதப்படும் என்று சொன்னால், அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் ஒழுக்கமானவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஒழுக்கத்தை பின்பற்றுகின்ற நாடாக அந்த நாடு இருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே ஒரு ஒழுக்கம் என்பது ஒரு பிரதானமான ஒன்றாக இருக்கின்றது. தனிமனித ஒழுக்கத்திலிருந்து, சமுதாய ஒழுக்கத்திலிருந்து ஒரு நாடு முழுவதும் ஒழுக்கத்தை பின்பற்றுகின்ற பொழுது அந்த நாடு முன்னேற்றகரமான நாடாக, அனைவராலும் பாராட்டப்படுகின்ற ஒரு நாடாக மாறும் என்பது நிச்சயம். அதனால்தான் நம்முடைய நாட்டிலும் கூட இந்த அறநெறி கல்விக்கு முதன்மை அளிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த அறநெறி கல்வியினுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொண்டு பெற்றோர்கள் மாணவர்களை இந்த அறநெறி கல்விக்கு அனுப்புகின்ற அந்த செயற்பாட்டை கட்டாயமான ஒரு நிகழ்வாக முன்னெடுக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. இந்த நிறுவனத்தினுடைய தலைவர் உரையாற்றுகின்ற போது ஒரு விடயத்தை சொன்னார். இந்த போட்டி பரீட்சையிலே நாங்கள் பல மாவட்டங்களிலே இந்த பரீட்சையை நடத்தியிருந்தோம். கிழக்கு மாகாணத்திலே, அதில் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே இந்த மாணவர்கள் அதிகமாக இந்த பரீட்சைக்கு விண்ணப்பித்திருந்தார்கள் என்று உண்மையிலே அது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எமது மட்டக்களப்பு மாவட்டம் இந்த அறநெறி கல்வியிலே மிகுந்த ஈடுபாட்டுடன் இருக்கின்றார்கள், ஈடுபாட்டுடன் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பது இதன் மூலம் எனக்கு தெரிய வருகின்றது. இந்த போட்டி நிகழ்விலே அவர்கள் தெரிவு செய்திருக்கின்ற ஒரு இலக்கியமானது மிக முக்கியமானது திருக்குறள். உங்களுக்கு தெரியும், உலக பொதுமறை என்று போற்றப்படுகின்ற சிறப்பு இந்த திருக்குறளுக்கு இருக்கின்றது. காரணம், இது ஒரு நாட்டிற்குரியதாகவோ அல்லது இனத்திற்குரியதாகவோ அல்லது மதத்திற்குரியதாகவோ ஒரு சாதிக்குரியதாகவோ அல்லாமல் அனைவராலும் பின்பற்றக்கூடிய ஒரு நூலாக அது இருக்கின்றது. அதனுடைய நோக்கம் மனிதனாக வாழ்வதற்கான வழிகாட்டுதலை மேற்கொள்ளுதல் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. இந்த திருக்குறளினுடைய முக்கியத்துவத்தை மாணவர்கள் சிறு
அதன்படி தங்களுடைய எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் இந்த திருக்குறளை இங்கே தெரிவு செய்து நடத்தியிருக்கின்றமை ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக நான் அதை பார்க்கின்றேன். எனவே இந்த நிகழ்வினை முன்னெடுத்த இந்த இந்து ஆன்மீக பிரசாரகர்கள் சங்கத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இந்த நிறுவனத்துடைய தலைவி, நான் பேராதனை பல்கலைக்கழகத்திலே விரிவுரையாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர் என்னிடம் 1ஆம் ஆண்டிலே கல்வி கற்றவர். அப்பொழுதிருந்தே மிகவும் துடிப்பான ஆர்வம் உள்ளவராக இருந்தவர். தமிழை ஒரு சிறப்பு பாடமாக கற்றவர். இந்த நாகரிகத்தை விருப்பத்திற்குரிய பாடமாக அவர் கற்றவர். அப்பொழுதிருந்து மிகுந்த ஈடுபாடும் சமூக அக்கறையும் எதிர்காலத்திலே நாங்கள் இந்து சமயத்தை பேடி பார்க்க வேண்டும் என்ற ஆர்வமும் அவரிடம் இயல்பாக இருந்தது. அந்த அவருடைய ஆர்வம் தான் இன்று ஒரு ஆன்மீக பிரசாரகராக அவர் மாற்றமுற்று ஆன்மீக பிரசாரகர் சங்கம் ஒன்றை உருவாக்கின்ற அளவுக்கு அவரை வளர்த்து விட்டிருக்கின்றது என்பதை எண்ணி ஒரு ஆசிரியனாக நாங்கள் இந்த இடத்திலே நான் பெருமை அடைகின்றேன். அவருக்கு என்னுடைய பாராட்டுதலையும் நன்றிகளையும் நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நாங்கள் கற்கின்ற கல்வியானது எங்களுடன் மாற்றுடன் நின்றுவிடக்கூடாது. அது மற்றவர்களுக்கும் பயன்பட வேண்டும், மற்றவர்களுக்கும் அதனுடைய நன்மைகள் கிடைக்க வேண்டும், மற்றவர்களும் அதன் வழி வாழ வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்குள்ளே வருகின்ற பொழுது அது அனைவருடைய ஒற்றுமைக்கும் எதிர்கால வாழ்க்கைக்கும் ஒரு ஒன்றியமையாத ஒன்றாக அமையும் என்பது நிச்சயமான ஒன்று. அந்த வகையிலே இந்த மிக ஒரு கைங்கரியமான ஒரு இந்த நிகழ்வினையை முன்னெடுத்து செல்கின்ற இந்த ஆன்மீக பிரசாரகர் சங்கத்துக்கு நான் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கின்றீர்கள். உங்களுடைய தொடக்கமே மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கின்றது. எதிர்காலங்களிலே நீங்கள் மேலும் பல திட்டங்களை முன்வைத்து இந்த நிகழ்வுகளை முன்னெடுக்க வேண்டும். அதற்கு எம்மாலான உதவிகளையும் ஆலோசனைகளையும் நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதை கூறிக்கொண்டு நான் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த சந்தர்ப்பத்தினை எனக்கு வழங்கியமைக்காக இந்த ஆன்மீக பிரசாரகர் சங்கத்திற்கு நன்றியினை கூறிக்கொள்வதோடு இந்த நிகழ்விலே பங்கு பற்றி பரிசுகளை வென்ற மாணவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கிழக்கு பல்கலைக்கழகம் இலங்கை அவர்களுக்கு எமது இந்து ஆன்மீக பிரசாரகர் சங்கம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக 2ஆம் கட்ட பரிசளிப்பு விழா. அந்த பரிசுகளை வழங்கி வைக்குமாறு நாங்கள் கலாநிதி நவீன பாமன் சார் அவர்களை அன்பாக அழைக்கின்றேன். அவர்களோடு இணைந்து ஏனைய அதிதிகளும் இந்த பரிசுகள் வழங்கும் வைபவத்தில் கலந்து சிறப்புமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அந்த வரிசையில் இந்து ஆன்மீக பிரசாரகர் சங்கம் நடாத்திய திருக்குறள் கருத்தாக்க போட்டி முடிவுகளின் அடிப்படையில் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய பிரிவு 2 இதை போட்டியிட்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசுகள் தற்போது வழங்கப்பட உள்ளது. மன்னிக்கவும், பிரிவு 1 மாணவர்கள், பிரிவு 1 போட்டியிட்டு வெற்றி பெற்ற மாணவர்கள். இதிலே 1ஆம் இடம் பெற்ற மாணவர்களுக்கு 5000 ரூபாய் பண பரிசும் பதக்கமும் அசாமில் வழங்கப்படுகிறது. 2ஆம் இடம் பெற்ற மாணவருக்கு 3000 ரூபாய் பண பரிசும் சான்றிதழும் பதக்கமும் அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. 3ஆம் இடம் பெற்ற மாணவருக்கு 2000 ரூபாய் பண பரிசும் பதக்கமும் சான்றிதழும் வழங்கப்பட உள்ளது. ஏனைய 6 பரிசு பெற்ற ஒவ்வொரு பிரிவிலும் 2 மாணவர்களுக்கு தலா 1000 ரூபாய் பண பரிசும் சான்றிதழும் வழங்கி வைக்கப்படுகிறது, பதக்கமும் அணிவிக்கப்படுகிறது. அத்தோடு வெளி மாவட்டங்களிலிருந்து 3 மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்கு வருகை தந்ததை விட்டு அவர்களுக்கான ஊக்குவிப்பு கொடுப்பனவாக தலா 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. எனவே பேர் வாசிக்கப்படுகிற மாணவர்கள் விரைந்து மண்டபத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அந்த வகையில் 1ஆம் இடத்தினை பிரிவு 1 1ஆம் இடத்தினை பெற்றுக் கொள்கிறார் நிகுஷி கல்லடி சித்தி விநாயகர் அறநெறி பாடசாலை மாணவி.
இரண்டாம் இடத்தினை பெற்றுக் கொள்கிறார் நீனா கேஷி கோட்டைக்கல்லாறு தெய்வநதி கழகம் அறநதி பாடசாலை மாணவர். மண்டபத்திலே அமர்ந்திருக்கின்ற நண்பர்களின் கவனத்திற்கு மாணவர்களை தங்கள் கரகோஷம் செய்து அவர்கள் உற்சாகப்படுத்துமாறு கொள்கிறேன். மூன்றாம் இடத்தினை பெற்றுக் கொள்கிறார் வானா டினோவிஜன் ஸ்ரீ கணேசாலிகா அறநதி பாடசாலை. நான்காம் இடத்தினை மன்னிக்கவும் ஆறுதல் பரிசினை பெற்றுக் கொள்கிறார்கள் பீனா பவிஷ்ணு கருவாக்கணி விபுலானந்த அறநதி பாடசாலை மாணவர். அடுத்த ஆறுதல் பரிசினை பெற்றுக் கொள்கிறார் சானா கிமாத்மிகா ஒரு குழந்தைக்கு கல்வி புகட்டும் நரசிம்மர் இந்து அறநதி பாடசாலை மாணவர். அடுத்ததாக பிரிவு 2 போட்டியிட்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசுகள் வழங்கும் வைபவம். அந்த அடிப்படையில் முதலாம் இடத்தினை பெற்றுக் கொள்கிறார் தானா விபிஷானன் களவாஞ்சிக்குடி சைவ மகாசபை அறநதி பாடசாலை. இரண்டாம் இடத்தினை பெற்றுக் கொள்கிறார் ஜெயரக்ஷா ராமகிருஷ்ண மிஷன் அறநதி பாடசாலை மாணவி. மூன்றாம் இடத்தினை பெற்றுக் கொள்கிறார் குணா ஐஸ்வர்யா சுங்காங்கனி பாலகணேச அறநதி பாடசாலை மாணவி. இந்த பரிசளிப்பு விழா நிகழ்விலே நமது குரலை பெற்ற இந்து கலாச்சார அபிவிருத்தி உத்தியோகர் நான் பிருந்தாவன் ஐயா அவர்களையும் கலந்து சொல்லில் மரபாக கேட்டுக்கொள்கின்றேன். மூன்றாம் இடத்தினை பெற்றுக் கொண்டிருக்கிறார் குணா ஐஸ்வர்யா சுங்காங்கனி பாலகணேச அறநதி பாடசாலை மாணவி. ஆறுதல் பரிசினை பெற்றுக் கொள்கிறார்கள் கானா நிதுசி சுங்காங்கனி பாலகணேசா அறநதி பாடசாலை. அடுத்த ஆறுதல் பரிசினை பெற்றுக் கொள்கிறார் சேனா ஷக்ஸ்பி ஸ்ரீ மாமாங்கேஸ்வரர் அறநதி பாடசாலை மாணவர். அடுத்ததாக பிரிவு 3 போட்டியிட்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பு. மட்டக்களப்பு மாவட்டம் முதலாம் இடத்தினை பெற்றுக் கொள்கிறார் பாவனா கனிஷ்கா ஸ்ரீ சிவன் ஆலய அறநதி பாடசாலை. இரண்டாம் இடத்தினை பெற்றுக் கொள்கிறார் கீனா ரிஷாஹரி ஸ்ரீ திருநீலகண்ட விநாயகர் அறநதி பாடசாலை. மூன்றாம் இடத்தினை பெற்றுக் கொள்கிறார் சீனா கியூரிகா ஸ்ரீ வீரியடி விநாயகர் அறநதி பாடசாலை. பிரிவு 3 ஆறுதல் பரிசினை பெற்றுக் கொள்கின்ற மாணவர்கள் சமிக்ஷா கல்லடி ஸ்ரீ சித்தி விநாயகர் அறநதி பாடசாலை. அடுத்த ஆறுதல் பரிசினை பெற்றுக் கொள்கிறார் தீனா கம்சாயினி ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் அறநதி பாடசாலை. பரிசுகளை வழங்கியத்த நமது புது ஆங்கில பிரசார சங்கம் 2வது ஆண்டு நிறைவையொட்டி உலக ஒழுக்க நெறி கழகம் கனடா நிறுவனத்துடன் இணைந்து முன்னெடுத்த திருக்குறள் எழுத்துக்காக போட்டி பரிசளிப்பு விழா கிழக்கு மாகாண பரிசளிப்பு விழா தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மட்டக்களப்பு மாவட்டம் சார்பாக வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசுகளை நமது கிழக்கு பல்கலைக்கழக இந்து நாகரிகத்துறை தலைவர் கலாநிதி வாமன் அவர்கள் வழங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். பரிசுகளை வழங்கி வைத்த கலாநிதி வாமன் அவர்களுக்கு இந்து ஆன்மீக சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எனது இன்றைய நாள் திருமநிலையை வைத்த ஸ்ரீ மோனாக்குனார் சச்சிதானந்த மூர்த்தி குருக்கள் அவர்களை பொன்னாடை போட்டி கௌரவிக்கும் நிகழ்வு நடைபெற உள்ளது. இந்த
பிரதம குரு தாண்டவனீஸ்வரர் ஆலயம் கொப்பட்டிச்சோலை ஸ்ரீ ஸ்ரீ மூனம் சச்சிதானந்த மூர்த்தி பொருட்கள் அவர்களை பொன்னாடி போட்டி கௌரவிக்கும் நிகழ்விலே எமது மாவட்ட இந்து கலாச்சார அபிவிருத்தி உத்தியோகர் புன்னாயம் ஐயா அவர்களையும் எமது இந்து ஆன்மீக பிரசார சங்க தலைவர் சக புலவர் கனகதுர்காமணி அவர்களையும் கந்தாணி பிள்ளையார் ஆலய பிரதம குரு ஜெயகிருஷ்ணா ஐயா அவர்களையும் அதோடு இந்து கலாச்சார அபிவிருத்தி உத்தியோக பொருளை பிரதேச செயலகம் நான் அபிருந்தான் ஐயா அவர்களை கலந்து சிறப்பிக்கும் போது அவர்களோடு திருவோணமலை மற்றும் அம்பாறை மாவட்ட இந்து கலாச்சார உத்தியோகங்களை கலந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த பரிசில் வழங்கும் நிகழ்வும் இந்த பரிசுகளை வழங்கி வைக்குமாறு இன்று திருமணிலை வைத்த சிவசரி மூணாபுரம் சச்சிதானந்த மூர்த்தி பொருட்கள் ஐயா அவர்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அந்த அடிப்படையில் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய பிரிவு 4 போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழா. அந்த வகையில் முதலாம் இடத்தினை பெற்றுக் கொள்கிறார் டிலோஜன் ஸ்ரீ திருநீலகண்ட விநாயகர் பாடசாலை. இரண்டாம் இடத்தினை பெற்றுக் கொடுக்கிறார் சீனா லக்ஷான்யா கல்லடி ஸ்ரீ சித்தி விநாயகர் அறநெறி பாடசாலை மாணவி. மூன்றாம் இடத்தினை பெற்றுக் கொடுக்கிறார் சீனா ருபேஷனா கல்லடி ஸ்ரீ சித்தி விநாயகர் அறநெறி பாடசாலை மாணவி. அடுத்ததாக ஆறுதல் பரிசு பெற்றுக் கொள்கின்ற மாணவர்கள் எஸ் அட்சயன் கோட்டைக்கல்லவர்கள் தெய்வநெறி கழக அறநெறி பாடசாலை மாணவர். அடுத்த ஆறுதல் பரிசு பெற்றுக் கொள்கிறார் ராமா தபிஷனா அன்னை சாரதா அறநெறி பாடசாலை மாணவர்கள். பரிசுகளை பெற்ற பெற்றோர்கள் மாணவர்களின் காரணத்திற்கு தங்களுடைய மதிய உணவு தற்போது இருக்கின்றது. அதனை நீங்கள் செல்கின்ற போது எடுத்துச் செல்ல முடியும். ஆகவே மண்டபத்தில் சற்று நேரம் தாமதித்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பிரிவு 5 இதனிலை போட்டியிட்டு வெற்றி பெற்ற மாணவர்கள் முதலாம் இடம் கோவண்ணா சனுஜா கல்லடி ராமகிருஷ்ண மிஷன் அறநெறி பாடசாலை மாணவி. இரண்டாம் இடம் ஸ்ரீ பதுஷா கல்லடி ஸ்ரீ சித்தி விநாயகர் அறநெறி பாடசாலை மாணவி. மூன்றாம் இடம் மாவட்ட தினுஸ்மிகா களுவாஞ்சிக்குடி பங்காறு அடிகளார் அறநெறி பாடசாலை மாணவி. இந்த வரிசையில் ஆறுதல் பரிசு பெற்ற மாணவர்கள் சுனா குபிலக்ஷணி கல்லடி ராமகிருஷ்ண மிஷன் அறநெறி பாடசாலை, சீனா சிவகாஷி மட்டக்களப்பு மாமாங்கேஸ்வரர் அறநெறி பாடசாலை மாணவர். பரிசுகளை வழங்கி வைத்த திருமணிலை வகித்து சென்ற ஸ்ரீ மூணாபுர சச்சிதானந்த ஐயா அவர்களுக்கு நாம் தெரிவித்துக் கொண்டோம். அடுத்தது அம்பாறை மாவட்டத்துக்குரிய பரிசுகள் வழங்கி வைக்கின்றோம். அந்த அடிப்படையில் பரிசுகளை வழங்கி வைக்குமாறு
இவர் மட்டக்களப்பு மாவட்ட இந்து கலாச்சார சைவப்புலவர் கனகதுர்கா மற்றும் அம்பாறை மாவட்ட இந்து கலாச்சார உத்தியோகர் பேர் என்னம்மா திருக்குணா ஜெயராஜ் ஐயா அவர்கள் அனைவரை இந்த பரிசளிப்பு அதோடு சிறப்பு அதிதியாக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கலாநிதி வாமன் சார் அவர்களை கலந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருடைய கவனத்திற்கும் இந்த பரிசளிப்புக்காக மேலதிகமாக இந்த கிழக்கு மாகாண சார்பாக இந்த போட்டியிலே பங்கு பெற்றிய மாணவர்களுக்கான விசேட பரிசில் நாட்டிருக்கின்றது. அந்த விசேட பரிசுகள் பிரதான பரிசுகள் வழங்கி வைக்கப்படும். அந்த அடிப்படையில் தற்போது அம்பாறை மாவட்டத்துக்குரிய பரிசளிப்புகளாக இடம்பெற உள்ளது. இதை பிரிவு அம்பாறை மாவட்டம் பிரிவு 2 முதலாம் இடத்தினை பெற்றுக் கொள்கிறார் மீனா டசோமிதன் பாலமுருகன் அறநிலை பாடசாலை நட்பட்டி முனை. இரண்டாம் இடத்தினை பெற்றுக் கொள்கிறார் தானா புவிரக்ஷன் காரதீவு கண்ணகி அறநிலை பாடசாலை. மூன்றாம் இடத்தினை பெற்றுக் கொள்கிறார் தானா புவிரக்ஷன் காரதீவு கண்ணகி அறநிலை பாடசாலை. மன்னிக்கவும், இரண்டாம் இடத்தினை தானா புவிரக்ஷன் காரதீவு கண்ணகி அறநிலை பாடசாலை. மூன்றாம் இடத்தினை பெற்றுக் கொள்கிறார் மாணவர் வருஷாயினி இறக்காமம் திருவள்ளுவர் அறநிலை பாடசாலை. இவர்களுக்கான பரிசுகளை நமது மாவட்ட இந்து கலாச்சார அபிவிருத்தி உத்தியோகத்தர் மட்டக்களப்பு மாவட்டம் திரு குணநாயகம் அவர்களை வழங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவரோடு இணைந்ததாக ஏனைய சிறப்பு அதிதிகள் அதிதிகளையும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மூன்றாம் இடம் வருஷாயினி இறக்காமம் திருவள்ளுவர் அறநிலை பாடசாலை. இதனைத் தொடர்ந்து 6 பரிசினை பெற்றுக் கொள்கிறார்கள். பிரிவு 2 சுனா ஜனவர்தனி ஆலையடி வேம்பு கலைமகள் அறநிலை பாடசாலை. அடுத்த 6 பரிசினை தானார் தர்மேதா பாரதீவு இந்து சமய அறநிலை பாடசாலை மாணவர் பெற்றுக் கொள்கிறார். அம்பாறை மாவட்டம் பிரிவு 3க்கான பரிசுகளை வழங்கி வைக்குமாறு நாங்கள் அன்பாக அழைப்பது திரு குணா ஜெயராஜன் மாவட்ட இந்து கலாச்சார அபிவிருத்தி உத்தியோகத்தர் மட்டக்களப்பு மாவட்டம். பிரிவு 3க்கான பரிசு பெறும் மாணவர்களின் வரிசையிலே முதலாம் இடத்தினை பெற்றுக் கொள்கிறார் வர்கவி நட்பட்டி முனை இந்து இளைஞர் மன்ற அறநிலை பாடசாலை மாணவர். இரண்டாம் இடம் ஞாபக தனிஷ்கா ஆலையடி வேம்பு கலைமகள் அறநிலை பாடசாலை மாணவி. மூன்றாம் இடம் சூனா விதுஷணன் ஸ்ரீ முத்துமாரியம்மன் அறநிலை பாடசாலை மாணவர். பிரிவு 3 6 பரிசினை பெற்றுக் கொள்கிறார்கள். பீனா டிப் ஜேஸ் பாண்டிரிப்பு கலைவாணி அறநிலை பாடசாலை மாணவர். அடுத்த 6 பரிசினை பெற்றுக் கொள்கிறார் பீனா சக்ஸ்மிதன் ஸ்ரீ செல்வ விநாயகர் அறநிலை பாடசாலை. அம்பாறை மாவட்டம் பிரிவு 4க்குரிய பரிசுகளை வழங்கி வைக்குமாறு நாங்கள் அன்பாக அழைப்பது திருகோணமலை மாவட்ட இந்து கலாச்சார அபிவிருத்தி உத்தியோகத்தர் திருமதி ஸ்ரீதர லட்சுமி தேவி அம்மணி அவர்களை. அந்த அடிப்படையில் முதலாம் இடத்தினை பெற்றுக் கொள்கிறார் ஈனா ஜோதிமை
இந்து சமய விருத்தி சங்க அறநிலை பாடசாலை. 2ஆம் இடத்தை பெற்றுக் கொள்கிறார் சீனா சதுர்சிகா முத்து விநாயகர் அறநிலை பாடசாலை. 3ஆம் இடத்தை பெற்றுக் கொள்கிறார் லோகனா அகிலாயினி விநாயகர் அறநிலை பாடசாலை. பிரிவு 4 6ஆம் பரிசை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆறுதல் பரிசனை பெற்றுக் கொள்கிறார் லினோக்ஷன் திருவள்ளுவர் அறநிலை பாடசாலை. அடுத்ததாக ஆறுதல் பரிசனை பெற்றுக் கொள்கிறார் மீனா சாகித்யா தமிழ்வில் காளையடி சிவனாலய அறநிலை பாடசாலை. அம்பாறை மாவட்டத்துக்குரிய பிரிவு 5 போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசுகள் வழங்கியிருக்குமாறு நாங்கள் பொருளை பெற்ற இந்து கலாச்சார அபிவிருத்தி உத்தியோகர் நான் பிருந்தாவன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இதனை 1ஆம் இடத்தை பெற்றுக் கொள்கிறார் ஈனா மனுராஜ் விநாயகர் அறநிலை பாடசாலை. 2ஆம் இடத்தை பெற்றுக் கொள்கிறார் சீனா கிஷோமிகா முத்து விநாயகர் அறநிலை பாடசாலை. 3ஆம் இடத்தினை பெற்றுக் கொள்கிறார் சானா யதுஷா முத்து விநாயகர் அறநிலை பாடசாலை. ஆறுதல் பரிசினை பெற்றுக் கொள்கிறார் ராணா கிதுஜன் ஸ்ரீ செல்வ விநாயகர் அறநிலை பாடசாலை. அடுத்து ஆறுதல் பரிசினை பெற்றுக் கொள்கிறார் டி சஜீவினி நீந்தவர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் அறநிலை பாடசாலை. பெற்றோர்களின் கவனத்திற்கு இந்த பிரதான பரிசளிப்பு நிறைவு பெற்றது. அறநிலை பாடசாலை பங்கு பெற்றுதலுக்கான சிறப்பு பரிசுகள் இடம்பெறுகிறது. அந்த அடிப்படையில் இந்த போட்டியிலே வெற்றி பெற்ற மாணவர்களின் குறித்த அறநிலை பாடசாலை சார்பாக அதிக புள்ளிகளை பெற்ற மாணவருக்கு அடுத்த கட்டமாக பரிசளிப்பு 3 மாவட்டங்களில் சேர்ந்த மாணவர்களுக்கு பரிசளிப்பு இடம்பெற உள்ளது. எனவே மண்டபத்தில் தலைவிருந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்கான மதிய உணவு அனைத்து மாணவர்களுக்கான மதிய உணவும் இங்கே தயாராக இருக்கிறது. பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான அறிவித்தல். இந்த பரிசு வழங்கல் நிகழ்வுகள் நிறைவு பெற்றவுள்ளன. திருக்குறள் போட்டியிலே மாவட்ட ரீதியில் பங்கேற்ற மாணவர்களுக்கான சான்றிதழ் அறநிலை பாடசாலை ஆசிரியர்களிடம் ஒப்படைக்கப்படும். அதுபோல அறநிலை பாடசாலையிலே வந்து கல்வி கற்ற மாணவர்களுக்கான சான்றிதழும் அந்த ஆசிரியர்களிடம் கையளிக்கப்படும். ஆகவே எந்த ஒரு ஆசிரியரும் உடனடியாக செல்லாமல் இங்கு நின்று இந்த நிகழ்வு நிறைவு பெற்ற பிறகு உங்களை சந்தித்து அந்த சான்றிதழை பெற்றுக்கொண்டு செல்லுமாறு அன்போடு கண்டுகொள்கிறோம். சான்றிதழ்கள் என்று பெற தவறினால் மீண்டும் நீங்கள் எடுத்துக்கொள்வது சிரமமாக இருக்கிறார். சகல அறநிலை பாடசாலை ஆசிரியர்களும் நின்று அந்த சான்றிதழ்களை பெற்றுச் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த போட்டிக்காக மாணவர்களை அழைத்து வந்த அறநிலை பாடசாலை அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் இந்த மண்டபத்திலே நிகழ்வு நிறைவு பெறும் வரை தனித்து நின்று செல்வாறு நமது இந்து ஆன்மீக பிரசார சங்க தலைவி தங்களை கேட்டுக்கொள்கிறார். யுனஸ்தன் இந்த பிரதான பரிசளிப்பு உள்ளவர்களை தொடர்ந்து அடுத்த கட்டமாக திருகோணமலை மாவட்டத்தினுடைய பரிசளிப்பு இடம்பெற உள்ளது.
அடுத்ததாக திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய பரிசளிக்க உள்ள பரிசுகள் வழங்கி வைக்கப்பட உள்ளது. இந்த பரிசுகளை வழங்கி வைக்குமாறு எனது கங்காணி பிள்ளையார் ஆலயத்தினுடைய பிரதம குரு ஸ்ரீ உத்தம ஜெயகிருஷ்ணா குருக்கள் அவர்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அந்த அடிப்படையில் திருவண்ணாமலை மாவட்டம் பிரிவு 3 3 பங்கு பெற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசுகள் அந்த அடிப்படையில்